வணக்கம். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோரின் தேடல். வியூவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சாரி, இது ஒரு புது பிளாட்ஃபார்மு. கொரோனா டைம்னால நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வீடியோ ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கோம். எங்களுடைய பாட்காஸ்ட் பேர் வந்து டர்ன் ஓவர் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் பார்க்குற வியூவர்ஸ்க்காக சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 800 பிளேஸ் கிட்ட நம்மளோட பாட்காஸ்ட் போயிட்டு இருக்கு, அரௌண்ட் 17 to 18 கண்ட்ரீஸில். ஸோ ஒவ்வொரு வாரமும் தொழில் முனைவோர் சம்மந்தமாகவும், மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவும், சேல்ஸ் சம்மந்தமாகவும் நம்மளுடைய எபிசோட்ஸில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் நாங்கள் அதுக்கான எடுத்திருக்க தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இத்தனை நாள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு மார்க்கெட்டிங்னா என்ன, ஒரு பிஸ்னஸ்னா என்ன, அதோட பேசிக்ஸ் எல்லாம் பேசிட்டே வந்துட்டே இருந்தோம். சரி, அப்புறம் அதோட சைக்காலஜிக்கல் ஆங்கிள்குள்ளே போனோம். இன்னைக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஆங்கிள் ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக என்னுடைய நண்பர் வினோத் இருக்காரு. வாங்க வினோத், இன்னைக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதோ பேசலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம்? வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு மூணு கேள்விங்க. அதாவது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் அவங்க வந்து போன்ல டொனேஷன் கேக்குறாங்க. ஜஸ்ட் போன் எடுத்த உடனே ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு அவங்களோட டொனேஷன் ரேஷியோ வந்து ட்ரிபிள் பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சு பல மடங்கு உயர்த்துறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ்கான் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஆமா, அவங்க வந்து யூஎஸ்ல அவங்க வாங்கக்கூடிய டொனேஷன் அதை வந்து ஒரே ஒரு பிரின்சிபிள், ஒரே ஒரு சைக்காலஜிக்கல் பிரின்சிபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களும் பல மடங்கு அந்த இதை வந்து உயர்த்துறாங்க. அவங்க வாங்கக்கூடிய டொனேஷன் ரெவென்யூவை உயர்த்துறாங்க. அடுத்தது, ஒரு காலி கேன் டப்பா வந்து பொதுமக்கள் கூடுற இடங்கள்ல அதிகமா பரவ விட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஸோ இந்த 3 கேள்விகள் நம்ம வச்சிருக்கோம். இவங்க எல்லாருமே வந்து இந்த 3 ஆட்களுமே, இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சைக்காலஜிக்கல் பிரின்சிபிள் அப்ளை பண்ணி தான் அவங்க ரெவென்யூ வந்து டபுள் ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு ரேண்டம்னஸும் கிடையாது, எல்லாமே ஒரு ப்ரூவன் சைக்காலஜிக்கல் மெத்தட் தான். ஸோ இதை பத்தி பேசுறது தான் வந்து இன்னைக்கு வந்து டாபிக். ஸோ இது வந்து என்னன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ், இந்த ஒரு மனுஷனை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 6 பிரின்சிபிள் இருக்கு. ஸோ இது யார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் டி சியால்டினி அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து அரிசோனா யூனிவர்சிட்டியில வந்து ரிசர்ச்ல இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட். இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த புக்கை வந்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற புக் எழுதுறாரு. ஸோ இந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ அந்த 6ல வந்து 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு 3 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த டாபிக். ஓ நைஸ். சேல்ஸ்ல எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, பீப்புள் பை ஃப்ரம் பீப்புள் அப்படின்னு. ஸோ சைக்காலஜி தெரியலன்னா எதையுமே விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தோம். ஸோ வெறும் ப்ராடக்ட் வெறும் புஷ் பண்றதோ இது பண்றதோ அதெல்லாம் எம்எல்எம் காலத்தோடய முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலத்துல அது எப்படி டபுள் பண்ணணும், எவ்வளவு ஈஸியா ஒரு மனசுக்குள்ள நம்ம போகணுங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த 3 கேள்விக்கான விடை என்னங்க? ஓகே, ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேஷன் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உதவி இல்ல ஒரு விஷயம் யார் மூலியமாவது கிடைச்சதுன்னா நீங்க வந்து கண்டிப்பா அது ஒரு நன்றி கடன் வந்து உடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான சைக்காலஜிக்கல் பிரின்சிபல். ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இஸ்கான் அவங்க வந்து இந்த பிரின்சிபலை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நீங்க இஸ்கான்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை பார்த்திருப்பீங்க. காவி அணிஞ்சிருப்பாங்க, ஒரு ஜோல்னா பையெல்லாம் மாட்டிருப்பாங்க, ஷேவ்டு ஹெட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு யூஎஸ்ல முக்கியமா அந்த ஏர்போர்ட் மாதிரியான ஏரியால போய் டொனேஷன் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்கு வந்து டொனேஷன் கேட்டா தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா கம்மி. ஸோ இந்த ரெசிப்ரோகேஷன் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து அங்க வந்து டொனேஷன்ஸ் அதிகமா வாங்குறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கெஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரப்போ அந்த கெஸ்ட் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பகவத்கீதையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இஸ்கான் மேகசின் முதல்ல கொடுத்துட்டு ஒரு ஃபிளாரை வந்து கொடுக்குறாங்க, ஒரு பூ, ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு பூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டொனேஷன் கேட்கறாங்க. சோ இப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க இதெல்லாம் வாங்கிக்கிறப்போ உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஒரு நன்றி கடன் உருவாயிருது. சோ இதெல்லாம் நம்மள கொடுத்துருக்காரு, இதெல்லாம் கொடுத்து நம்மள வரவேற்கிறாரு. சோ அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஃபீலிங் வந்து உங்களுக்குள்ள உருவாகுது. ஸோ அதுக்கப்புறம் டொனேஷன் புக்கை நீட்டுறப்போ டெஃபினட்டா வந்து ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சது கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிச்சு. ஸோ இதைத்தான் வந்து ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இவங்க இஸ்கான் அப்ளை பண்ண இதே தியரி ஆஃப் ரெசிப்ரோசிட்டின்னு சொல்றாங்க. இந்த ரெசிப்ரோகேஷன் வந்து நீங்க உங்க தொழிலையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆம்வே பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஆம்வே அப்படிங்கிற அந்த கார்பரேஷன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ரொம்ப இனிஷியல் டேஸ்ல வந்து யூஎஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இனிஷியல் டேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாம்பிள் கிட் எடுத்துட்டு போய் அவங்க டோர் டு டோர் செல்லிங்ல இருந்த ஆட்கள் தான். ஸோ ஆம்வே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹார்ட் செல்லிங்கும் இல்லாம வித்த ஒரு கம்பெனி, ஒரு ஹார்ட் புஷ் ஹார்ட் செல்லிங் எதுவுமே இல்லாம அவங்க சேல்ஸ் பண்ண ஒரு கம்பெனியா இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சாம்பிள் கிட்ட வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க இது கேட்கறாங்க, அதாவது இது யூஸ் பண்ணி பாருங்க, நீங்க வந்து எங்களோட கஸ்டமரா ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி சாம்பிள் கிட்ட ஹேண்ட் ஓவர் மட்டும் வந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றாங்கன்னா, இந்த சாம்பிள் கிட்ல எது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சோ அது வந்து கேட்கறாங்க, இது வந்து யூஸ் பண்ணீங்களா, அது எப்படி இருந்தது ஃபீட்பேக்னு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கனால ரொம்ப நல்ல ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க வந்து இதுக்கு நான் ஆர்டர் எழுதிக்கிறேன்னு சொல்லி ஆர்டர் எடுத்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் கிட் கொடுக்குறாங்க, அண்ட் தென் எது முடிஞ்சதோ அதுக்கு வந்து டைரக்டா ஆர்டர் எடுக்க போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து மந்த் ஆன் மந்த் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ஆர்டர் வந்து சேல்ஸ்மேன் டோர் ஸ்டெப்லேயே வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இது வந்து எப்படி ஒரு ஹார்ட் செல்லிங், ஹார்ட் புஷ், ஒரு சேல்ஸ்மேன் போய் எந்த விதமான ஒரு அட்ராக்டிவ் வார்த்தைகளுமே சொல்லாம ஸோ ஒரு கன்வர்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தியரி ஆஃப் ரெசிப்ரோசிட்டி தான். முதல்ல ஒரு சாம்பிள் கிட் கிடைச்ச உடனே உங்களுக்கு அந்த பிராண்ட் மேல ஒரு அஃபினிட்டி வந்துருது. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாக்குறப்போ நீங்க வந்து அந்த பிராண்ட் கமிட் ஆயிடுறீங்க அப்படிங்கிற. ஸோ அதுதான் வந்து ஒரு தொழில் வந்து இதை யூஸ் பண்ண ஒரு யுக்தி. இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பண்ணிருப்போம். இந்த இ புக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து ஃப்ரீயா டிப்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கறது, அதெல்லாம் கொடுத்துதான் அந்த ரெசிப்ரோசிட்டி ஒரு சில சமயங்கள்ல வேலை செய்யும். கொடுத்தாங்க நம்மளுக்காக அவங்க ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆப்ளிகேட் ஆயிடுறீங்க. உங்களால உங்க தொழில வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. பிஃபோர் ஈவன் கெட்டிங் இன்டு சேல்ஸ் ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து யூ ஹவ் அப்ளைட் தி சைக்காலஜி ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. ஸோ இப்போ இதுல வந்து இந்தியன் கம்பெனிஸ் யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். ஸோ அதுல வந்து என்னன்னா, இதயம் நல்லெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அவங்க வந்து அவர் அந்த ஃபவுண்டரோட ஒரு இன்டர்வியூ வந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெங்களூர்ல ஒரு ஹை செல்லிங் சூப்பர் மார்க்கெட்ல போய் அவரு ஒரு ஷெல்ஃப் கேட்கிறாரு இந்த இதயம் நல்லெண்ணெய் வைக்கிறதுக்கு. ஸோ அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து மறுக்கப்படுது. ஸோ ஆல்ரெடி இங்க ஆயில் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க, நாங்க வைக்கல அப்படின்னு இது மறுக்கப்படுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்க சூப்பர் மார்க்கெட்ல 1000 rupeesக்கு மேல கிராசரிஸ் வாங்குற ஆட்களுக்கு நான் வந்து என்னோட நல்லெண்ணெயை ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் வந்து ஒத்துக்குது. ஸோ ஓகே ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறேங்கிறாரு. ஏன்னா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும், அது வெளியிருந்து ஒரு ஆள் பண்றாருங்கிறப்போ நம்ம ஏன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் வந்து அது கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்த 1000 ரூபாய்க்கு மேல வாங்கி அந்த இதயம் நல்ல பேக்கெட் கிடைக்குது.
ஸோ அங்க ஒரு ரெசிப்ரோகேஷன் கிரியேட் ஆகுது. போத் அந்த சூப்பர் மார்க்கெட் மேலேயும் கிரியேட் ஆகுது, அந்த பிராண்ட் மேலேயும் கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப நல்ல அவுட்புட் கொடுக்கறதுனால ஆப்வியஸ்லி திரும்ப வந்து எல்லாம் வாங்கிட்டு போன எல்லா மக்களும் அடுத்த மாசம் தங்களோட ஆயில் பர்ச்சேஸ்ல வந்து இதயம் தான் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் அவரோட பெங்களூர் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆமா. ஸோ இது வந்து கிளியரா ஒரு ரெசிப்ரோகேஷன். ஸோ சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தையும் ஆப்ளிகேட்டடா ஃபீல் பண்ண வச்சுட்டாரு, அதே மாதிரி ஒரு கஸ்டமர் அந்த எண்ட் கஸ்டமரையும் ஒரு ஆப்ளிகேட்டடா ஃபீல் பண்ண வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நீங்க என்ன நிறுவனம் வச்சிருந்தாலும் நீங்க கையாள வேண்டிய ஒரு யுக்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ரெசிப்ரோகேஷன். நம்ம இன்னொன்னு கவனிச்சு பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் யார் ரொம்ப அப்சஸ்டா ரொம்ப சூப்பரா பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் நிறையவே இருக்கு இல்லையா? கரெக்ட் 100%. ஏன்னா சாம்பிள் கொடுத்தா அந்த சாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நீங்க சின்ன ஆளா இருக்கீங்க, சின்ன எஃப்எம்சிஜி கம்பெனியா இருக்கீங்க, ஆனா எங்கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா சாம்பிள் வந்து கொடுத்துடணும். கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு அட்வான்டேஜ் உங்களுக்கு, அந்த ரெசிப்ரோகேஷனும் கிரியேட் ஆகுது ஒண்ணு, ரெண்டாவது ப்ராடக்ட் டேஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்போ அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆட் ஸ்பெண்டிங்கும் நீங்க தாராளமா கம்மி பண்ண முடியும் கிவ் அவேஸ்ல. கரெக்ட். ஈவில 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு கிவ் அவே கொடுத்தாலுமே ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. சோ இந்த புக்லயே வந்து அந்த ராபர்ட் சியால்டினி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெசிப்ரோகேஷன் ஈக்குவலா ரெசிப்ரோக்கல் கன்செஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அதாவது என்னன்னா, சோ நீங்க வந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு துணிக்கடைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஷர்ட் வாங்க வராரு அப்படின்னா, சோ அவர் என்ன சொல்றாருன்னா, சேல்ஸ்மேனை வந்து அந்த கஸ்டமரை கூட்டிட்டு போய் காஸ்ட்லியான ஷர்ட் செக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ காஸ்ட்லியான ஷர்ட் செக்ஷன்ஸ்ல வந்து நிறைய ஷர்ட்ஸ் எடுத்து அவருக்கு காமிச்சு நம்ம எஃபர்ட் போடுறப்போ அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி அந்த பட்ஜெட் அவர்கிட்ட இருக்காது. அந்த பட்ஜெட் இல்லாம நான் இதை விட பிரைஸ் கம்மியா பாக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவருக்கு வர்றப்போ அண்ட் தென் செகண்ட் நீங்க அந்த கம்மியான செக்ஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க, ஸோ அதை வந்து கஸ்டமர் மறுக்கிறாரு. மறுத்துக்கிட்டு செகண்ட் ஆப்ஷன் போறப்போ ஆப்வியஸ்லி அவருக்கு ஆப்ளிகேஷன் ஆரம்பிச்சு. சோ நீங்க வந்து என்னைக்கு வந்து ஒரு ஆஃபரை ரிஜெக்ட் பண்றீங்களோ அப்பவுமே நீங்க ஆப்ளிகேட்டட் ஆயிடுறீங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஃப்ரீயா வாங்கிதான் நீங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துதான் ஒரு கஸ்டமர் கிட்ட ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் மூலியமாவும் வந்து ஆப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு கஸ்டமர் ஆப்ளிகேட்டடா ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து ஈஸியா கஸ்டமர் கிட்ட வித்துற முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீட்டைல் ஷாப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் வந்து ஒரு மீடியம் பிரைஸ்டு ஷர்ட்ஸ் காமிக்கிறப்போ கஸ்டமர்ஸ் உடனே அதை வாங்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் செல் பண்ணணும், பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து அதை விட காஸ்ட்லியா கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விதத்துல வந்து நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கஸ்டமர் ஆப்ஷன் பி வந்து ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணிடுறாரு. நிறைய பாத்திருப்பீங்க, ஒரு 3 பிளான் வந்து கொடுப்பாங்க. ஆமா, ஏ பி சி கொடுப்பாங்க. ஆமா, பி தான் உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். சோ நீங்க ஏ ரிஜெக்ட் பி ஏ சூஸ் பண்ணுவீங்க. சோ அதுவுமே ஒரு ரெசிப்ரோக்கல் கன்செஷன் அப்படிங்கிறாங்க. இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் அந்த தியரி ஆஃப் ரெசிப்ரோகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கிற ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ். மற்ற 2 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க. ஆமா. ஸோ செகண்ட் வந்து என்னன்னா கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. அதாவது செகண்ட் பிரின்சிபல்ங்கிறது வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுதான் அதை நீங்க நம்ப ஆரம்பிச்சிருங்க. இதுக்குமே ஆத்தர் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. என்னன்னா யூஎஸ்ல வந்து குதிரை மேல ரேஸ் பந்தயம் கட்டுவாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 7-8 குதிரை இருக்கு. ஸோ 7-8 குதிரையில எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் நம்பர் குதிரை மேல பந்தயம் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த குதிரை தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ ஏன்னா நீங்க வந்து காசு கட்டி கமிட் ஆயிட்டீங்க ஒரு இடத்துல. ஸோ அப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நீங்களே உங்களை நம்ப ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கும், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். நம்ம ஒரு வண்டி வாங்கும்போது நம்ம வண்டி தான் பெருசுங்கிற மாதிரி நம்மள அறியாமலே கொஞ்சம் பேசுவோம். ஆமா, சூப்பரா மைலேஜ் கொடுக்குது, கார் நல்லா இருக்குது, காரோ வண்டி எது வாங்கினாலும் சரி, ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தாலும் ஒரு காலேஜ்ல சேர்ந்தாலும் எல்லாத்துலயுமே. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டா கூட அந்த கட்சி என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகுங்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுது இல்லைங்களா? ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா, இது ஒரு பெரிய பப்ளிக் கமிட்மெண்ட். நீங்க ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஆப்வியஸ்லி அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்கு ஃபியூச்சர் கேஸ். சோ இது வந்து ஒரு மனுஷனோட சைக்காலஜிக்கல் தாட் ப்ராசஸ். அதாவது பப்ளிக்கா ஒரு விஷயத்த நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்ல பப்ளிக் இல்லைனாலும் ஒரு இடத்துல நான் ஒரு விஷயத்த கமிட் பண்ணிட்டேன்னா அதை வந்து நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இல்லாட்டி நீங்க வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பர்சனாலிட்டியா வந்து தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பயம் உங்களுக்கு, நான் வந்து இன்கன்சிஸ்டன்ட் பர்சனாலிட்டியா வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஓகே, இதை வந்து தொழில எப்படி வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சர்வீஸ் கம்பெனி ரன் பண்றீங்க அப்படின்னா ஃபுட் இன் த டோர் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஆஃபர், அவரை வந்து அதுல இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆஃபர் உங்களால டிசைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஸோ அப்ப என்ன ஆயிருது, அந்த சின்ன ஆஃபரை வந்து கஸ்டமர் வந்து சூஸ் பண்றாரு. சின்ன ஆஃபரை சூஸ் பண்றப்ப என்ன ஆயிடுறாருன்னா கஸ்டமர் கமிட் ஆயிடுறாரு. ஸோ கஸ்டமர் தன்னை அறியாமலேயே உங்களோட சர்வீஸை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் கமிட்டட், அவர் வந்து அந்த அதுதான் பெஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க இல்லையா, உங்களோட காப்பி ரைட்டிங்ல எப்படி அந்த ஃபுட் இந்த டோர் கொண்டு வரீங்க அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா கான்வர்சேஷன்ஸ் அதிகமா இருக்கும், சாட்டிங் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க பிரெயின் ஸ்டார்மிங்னு ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, ஸோ அதுக்கப்புறம் போன விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்டார்ட் பண்ணி அது எண்ட் ஆகி முடியும் போது ரைட்டு, நம்ம இந்த பையன்கிட்ட இவ்வளவு விஷயம் கன்சிடர் பண்ணிட்டோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோங்கும் போது இதை மறுபடியும் இன்னொருத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணு ஒரு லேசினஸா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஏதோ ஒண்ணு பாத்துருக்கலாம் அவ்வளவு தூரம் கமிட் பண்ணி பேசுனதுல. ஸோ அதனால வந்து வெளியே போகாம மேக்ஸிமம் உள்ளே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த அவங்க டைமை ஹோல்டு பண்ணி பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த நேரங்களும் அந்த டிரான்சாக்ஷனும் ஒர்த்தா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். இதுதான் நீங்க கிரியேட் பண்ற ஒரு கமிட்மெண்ட். கஸ்டமர் வந்து ஒரு கமிட்மெண்ட்ல கொண்டு வரீங்க. ஸோ கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா உங்க சர்வீஸ்ல இருக்க பாசிட்டிவ்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் கமிட் ஆயிட்டாரு இல்லைங்களா, ஸோ பாசிட்டிவ்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற. சினிமால ஒர்க் பண்ண ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர்ஸோட ஆபீஸுக்கு போய் கதை சொல்றதுக்கும் ஆக்டர்ஸ் டைரக்டரோட ஆபீஸ்ல வந்து கதை கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டர்ஸ் வந்து டைரக்டர் கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க 90% ஓகே சொல்லிடுவாங்க. கரெக்ட், ஏன்னா கமிட்மெண்ட் கிட்டத்தட்ட கமிட் ஆகி வராங்கங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஈகேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஐக்கியன்னு ஸ்பெல் பண்ணணும். அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப நல்லா கையாளுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. எப்படின்னா ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க கடை வைப்பாங்களாம். 30-35 கிலோமீட்டர் தள்ளி தான் கடை வைப்பாங்களாம். ஐக்கியா போறதே வந்து ஒரு திருவிழா மாதிரி, இப்ப நம்ம ஊர்ல டிமார்ட் போற மாதிரி, ஒரு டெக்கத்லான் போற மாதிரி. சோ நீங்க வந்து ஐக்கியா போயிட்டீங்கனாலே கையில எதையோ ஒன்று எடுத்துட்டு வருவீங்க. நீங்க 30-35 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டீங்க, இதுக்காக டிராவல் பண்றீங்க, போய் ஒண்ணுமே வாங்காம வர மாட்டீங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஐட்டத்தை எல்லாம் மேல அடுக்கி வச்சுட்டு இந்த சின்ன சின்ன ஃபுட்பாலு, இந்த குழந்தைகளுக்கு தேவையான இந்த கேரம் போர்டு, காயின்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்களாம். சோ அதெல்லாம் குப்பை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்களா. நீங்க கை வச்சா ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவீங்க. சோ அதுவும் ஒரு வகையான போறோம். சோ இப்ப ஏதாவது ஒண்ணு வாங்கணும்ங்கிறது ஃபிக்ஸ் ஆயிக்குது மைண்ட். ஏதோ ஒண்ணுமில்ல, நீங்க ஊட்டிக்கு போய் பாருங்களேன், கேரட் சாப்பிட வர மாட்டீங்க. கரெக்ட், ஹோம்மேட் வரைக்கும் வாங்காம வர மாட்டோம், கண்டிப்பா வர மாட்டோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு இதை வாங்காம வரும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுவும் ஒரு கமிட்மெண்ட். கரெக்ட். சோ இது பிசினஸ்ல வந்து ஃபுட் இன் த டோர் ஆஃபர், அந்த சின்ன ஆஃபர் ஏதாவது ஒரு சின்ன கமிட்மெண்ட் வந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு வந்தா சோ கஸ்டமர் டெஃபினட்டா உங்களோட பாசிட்டிவ்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சேரிட்டி வந்து எக்ஸாம்பிள். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து
டொனேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ டெஃபினட்டா உங்ககிட்ட ஹவ் ஆர் யூன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். யார் நல்லா இருக்கேன்னு சொல்றதா டெம்ப்ளேட் ரிப்ளை. யூஎஸ்ல வந்து ஐ எம் கிரேட், ஐ எம் குட் அப்படின்னு சொல்றப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏழை குழந்தைகளுக்காக நாங்க ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம், உங்களால ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டெஃபினட்டா நீங்க குட் கிரேட்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ரீசனும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி, காசு இல்ல, ஃபேமிலில பிரச்சனை அப்படின்லாம் நீங்க டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஸோ இப்படிதான் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்ககிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஒரு கிரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. குட் கிரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கிடைச்சதுக்கு அப்புறம் சேரிட்டி கொண்டு வரப்போ டெஃபினட்டா கன்வர்ஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் கையாண்ட ஒரு யுக்தி. இன்ஃபேக்ட் இந்த ஆத்தரே வந்து என்ன சொல்றாருன்னா, நானே அந்த கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சில மாட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு வந்து அந்த ஆத்தரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று இருக்கு. சோ ரொம்ப நல்லா அழகா ட்ரெஸ் பண்ண ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து காலிங் பெல் ரிங் பண்ணோடனே ஆத்தர் பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டாரு. அட்ராக்ட் ஆகி என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. சோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு சர்வேக்காக வந்திருக்கேன், ஒரு ஸ்மால் சர்வே எடுக்கிறோம் உங்க ஏரியால, சோ அதனால வந்து நீங்க இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு. சோ ஆத்தர் வந்து டெஃபினட்டா என்னால பண்ண முடியும், எஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த ஆத்தர் கிட்ட வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அந்த விமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக வாரம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நீங்க வாரம் எவ்வளவு படம் பார்ப்பீங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு தீம் பார்க்ஸ் எல்லாம் எவ்வளவு விசிட் பண்ணுவீங்க, நீங்க வந்து ரொம்ப ஜாலியான ஆளா, என்டர்டைனிங்கான ஆளா அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்கிறப்போ நீங்க பெரிய தாராள பிரபு மாதிரிதான் இருப்பீங்க. என்டர்டைன்மெண்ட்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாம் அடிக்கடி போவேன், பார்ஸ் டிஸ்கோஸ் பப்ஸ் எல்லாம் நான் அதிகமா போவேன், நல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆள், நான் ரொம்ப ஜாலியான ஆளு அப்படின்லாம் வந்து அந்த சர்வேல வந்து அவரு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த சர்வே அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிளப் வச்சிருக்கோம், அந்த கிளப்ல வந்து நீங்க மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ற உங்களோட இதெல்லாம் லிஸ்ட் போட்டா இவ்வளவு $1000 நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க மந்த்லி, அதுல ஒரு ஹாஃப் எங்க கிளப்ல ஸ்பெண்ட் பண்ணா கூட உங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொண்ணு. சோ ஆத்தர் வந்து வேற வழியே இல்லாம அந்த கிளப் மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டாரு சொல்றாரு. சோ இப்படிதான் வந்து உங்களை பிரைம் பண்ணி அந்த கமிட்மெண்ட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு கொலோக்கியலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம், இந்தியன் மேரேஜ், அது நீங்களே சொல்லலாம். கல்யாணம் வந்து இந்த பிரின்சிபல் எப்படி ஹேண்டில் பண்ணுது? கல்யாணம் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா, வெளிநாடுகள்ல கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு 4-5 பேர் வச்சு ஒரு முடிக்கிற ஒரு அஃபேர். அது வந்து அவ்வளவு பெரிய கமிட்மெண்டா தெரியாது வெளியே. சரி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆமாப்பா ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க போறது அது ஒரு திருவிழா. பொண்ணு பார்க்க போனாலும் இவருதான் மாப்பிள்ளை அப்படின்ட்டுருவாங்க. அது நம்ம முடிவு எடுத்திருக்க மாட்டோம், அதுக்குள்ள இவருதான் மாப்பிள்ளை அப்படின்ட்டுருவாங்க. சோ அதுல ஒரு கமிட்மெண்ட், அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வர்றது, நிச்சயதார்த்தம் ஆகிறது, அப்புறம் கல்யாணம் தாலி கட்டுறது, அது வரைக்கும் எல்லாமே ஒரு கமிட்மெண்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ யூ ஹேவ் டு ஸ்டே. ஏன்னா எல்லா ஊரையும் கூட்டி நம்ம வந்து கமிட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்ல இருந்து பின்னோக்கி அது லைஃப் வந்து எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட் வந்து இன்ஃபேக்ட் நிறைய விமென்ஸ் அண்ட் மென்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு. ஸோ நம்ம வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வந்து கமிட்மெண்ட் எடுத்திருக்கோம், நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வாக் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கறனாலே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்மள இன்ஜினியரிங் சேர்ந்தது அதே கதை தான். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ கமிட்மெண்ட்ங்கிற விஷயத்துல இவ்வளவு கொலோக்கியல் அண்ட் பிசினஸ் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா டெஃபினட்டா. இன்ஃபேக்ட் இத பத்தி நிறைய பேசலாம். ஸோ மேபி டைம் இருந்தா இத பத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து பிராண்ட்ஸ் நிறைய வாங்கி நம்மள வந்து ஒரு உள்ள கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். மேக்ஸிமம் ஃபிட்னஸ் பிராண்ட்ஸ்ல அதிகம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிட்னஸ் பிராண்ட்ஸ் நமக்காக ஒரு ஆப் லான்ச் பண்றது, நம்மளுடைய ட்ராக்கிங் டைம் கொடுக்கறது, நம்ம ஹார்ட் பீட் அது இதெல்லாம் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ட்ரெயினர்ஸ் போடுங்க, இந்த டிஷர்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் நிறைய பண்றாங்க. நான் இன்ஃபேக்ட் இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு, வெயிட் லாஸ் பண்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெயிட் லாஸ் கம்பெனில அட்மிஷன் போட்ட உடனே உங்களோட
ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸ் 10 ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் ஒல்லியாக போறேன் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும். நான் வந்து டயட் எடுத்துக்க போறேன், எக்ஸசைஸ் பண்ண போறேன், நான் ஒல்லியாக போறேன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அப்பதான் அந்த வெயிட் லாஸ் இதுக்குள்ளேயே அவங்க சேர்த்துக்கிறாங்க. சோ என்ன ஆகுதுன்னா நீங்க கமிட் ஆயிடுறீங்க ரிலேட்டிவ்ஸ். நாளைக்கு என்ன ஆகும், ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டா ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னப்பா கம்மி பண்ணணும்னு சொன்னேன். சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பயத்திலே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அந்த பயத்திலே. சோ இது வந்து நம்மளோட வியூவர்ஸ் இல்ல நம்மளுடைய லிசனர்ஸ் யாராவது ஒரு ஜிம் ரன் பண்ணீங்கன்னா நீங்க இதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா ஜிம்ல ஒரு பெரிய பிரச்சனையே வந்து என்னன்னா 10 நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் ஆள் எங்கன்னே தெரியாது. ஆமா, அதனாலதான் 3 மாசத்துக்கு காசு வாங்குவாங்க. கமிட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி நிறைய பேர் போவாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி கான்ஸ்டன்டா நீங்க கமிட்மெண்ட் கன்சிஸ்டன்சியை வந்து உங்க பிசினஸ்க்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த சின்ன ஆஃபர், சின்ன ஒரு விஷயத்துக்கு உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டா கஸ்டமருக்கு அந்த ஒரு சின்ன கமிட்மெண்ட் எடுக்கிற கஸ்டமர் டெஃபினட்டா பெரிய கமிட்மெண்ட் எடுப்பாங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி, லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கறத நான் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, நீங்க பழைய கே பாலச்சந்தர் சீரியல்ஸ், கிரேசி மோகன் சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ஆர்டிபிஷியல் லாஃப்டர் வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல கூட வந்து ஆர்டிபிஷியல் லாஃப்டர் அங்கங்க இருக்கும். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல்ல வந்து உங்களுக்கு சிரிப்பு வருதோ வரலையோ, அந்த ஆர்டிபிஷியல் லாஃப்டரை பார்த்து நீங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு ப்ரூவன் விஷயம். அதாவது சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னன்னா, உலகமே ஒரு விஷயத்த பண்ணதே இல்லை, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா டெஃபினட்டா நீங்க பண்ணியே ஆகணுங்கிறது உங்க மைண்ட் சொல்ல ஆரம்பிச்சு. உங்க மைண்ட் கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து சோஷியல் ப்ரூஃப். ஸோ இதுவுமே வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஸோ நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி இந்த ரெட்புல் பத்தி சொல்லுவீங்க, அது நீங்க சொல்லலாம், அது ஒரு பெரிய சோஷியல் ப்ரூஃப் தான். கரெக்ட். நம்ம ஒரு எபிசோட்ல கூட அதை பத்தி பேசியிருந்தோம். அது வந்து பர்சுவேஷனுக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எங்கேயுமே கொடுக்க முடியாது. அவங்களுடைய கேன்சர்லாம் வந்து எம்டி கேன்சர்லாம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடியே கிரஷ் பண்ணி அங்கங்க ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லாம் போட்டு போயிட்டாங்க. போற வரவங்களாம் இதை பார்த்து நடந்துட்டு என்னடா இது நிறைய பேர் குடிச்சிருக்காங்க போல இருக்க, நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல போய் அதை எடுத்து குடிச்சிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அது மேனுஃபேக்சரே ஆகல. ஆக்சுவலா அது வந்து தயாரிக்கவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க இப்படி ஒரு சோஷியல் ப்ரூஃபிங் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு சீப்பஸ்ட் வே ஆஃப் பர்சுவேஷன் சொல்லலாம். அது பயங்கரமான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். கரெக்ட் கரெக்ட், கண்டிப்பா. சோ இத வந்து நீங்க இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் இருக்காங்க இல்லைங்களா, ஏஷியாஸ் நம்பர் 1 பெயிண்ட் அப்படின்னு தான் விளம்பரமே பண்ணுவோம். இது வந்து அவங்க சோஷியல் ப்ரூஃப காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஹிந்து கூட வந்து நான் அந்த மாதிரி சோஷியல் ப்ரூஃப வந்து காமிச்சு நான் நிறைய பார்த்திருக்கேன். தமிழ்நாடு நம்பர் 1 நியூஸ் பேப்பர். அண்ட் இன்ஃபேக்ட் ஹிந்து வந்து அவங்களோட ரீடர்ஷிப் வந்து போல்டா போடுவாங்க, எங்க கிட்ட வந்து ரீடர்ஷிப் இருக்கு அப்படிங்கறத வந்து அடிக்கடி காமிப்பாங்க. அண்ட் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சோஷியல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதுக்குமே வந்து ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி இருக்கு. என்னன்னா, ஒரு ஏரியால ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாலண்டியர்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக ஒரு ஏரியால எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய விஷன் வச்சிருக்கோம், நாங்க உங்கள யாராவது இந்த சேரிட்டியில வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பெரிய விஷன்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னா, ஆப்வியஸ்லி நீங்க பாப்பீங்க மக்கள் எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன வாலண்டியரிசம் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த வந்து 4-5 பேர் எடுக்க ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு சேரிட்டி வாலண்டியர்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆத்தர் அந்த புக்ல. ஸோ சோஷியல் ப்ரூஃபிங்க்கு வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு வெப்சைட் பண்றீங்க இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றீங்கன்னா சோஷியல் ப்ரூஃப் வந்து ஒரு பேசிக்கா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கிற மாதிரி இருக்கு. சோஷியல் ப்ரூஃபிங் வந்து உங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட ஹோம் பேஜ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க பண்ற டிஜிட்டல் கேம்பெயின்ஸ்ல கூட டெஸ்டிமோனியல் வீடியோஸ் வச்சு கேம்பெயின்ஸ் பண்றப்போ கண்டிப்பா கன்வர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுல வந்து டவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படிங்கறத வந்து போட்டாலே அதுவே ஒரு பெரிய சோஷியல் ப்ரூஃப்.
ஸோ உள்ள வந்து என்ன வாங்கணும்னே தெரியாது. பெஸ்ட் செல்லர்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணும்னா எல்லாரும் இதுதான் வாங்குறாங்க, நம்மளும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பெஸ்ட் செல்லர்ஸ் ஒரு டேப் வைக்கிறது கூட ஒரு சோஷியல் ப்ரூஃப் தான் உங்களோட வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயும். இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. சோஷியல் ப்ரூஃப் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் போடும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அந்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட்ஸோட வேல்யூ அதுவும் வந்து பிக்கஸ்ட் சோஷியல் ப்ரூஃப் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரோ ஒரு 200 ஒரு 100 பேரோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எழுதும் போது அதுக்கப்புறம் வர கமெண்ட்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே ஒழிய ஓன் திங்கிங்கா இருக்காது. இவனு வாங்கியிருக்கான் சரி எப்படி வாங்குறான் அப்படின்னு பார்த்து பின்னாடியே வர்றாங்க. ஸோ காமெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சில பேர் மிஸ் பண்றாங்க, பட் அது மிஸ் பண்ணவே கூடாது. போஸ்ட் போட்டு ஓடிடுவாங்க சில பேர், சரி நானும் போஸ்ட் போறேன் லீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பெரிய சோஷியல் ப்ரூஃப் எக்ஸாம்பிள். கரெக்ட். ஸோ இன்ஃபேக்ட் வந்து அமேசானோட ஜெஃப் பெசோஸே வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து அமேசான் ஆரம்பிச்ச காலத்துல ஒரு புக் ஸ்டோரா தான் இருந்தாங்க, ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோரா தான் இருந்தாங்க. சோ அப்போ வந்து அவரு வந்து ரிவ்யூஸ்க்கு ஓப்பனா வச்சிருந்தாரு அவரோட ப்ராடக்ட்ஸ். சோ அப்போ வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு ஒரு சில புக்ஸை பத்தி. சோ அப்போ வந்து ஜெஃப் பெசோஸோட செக்ரட்டரி ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ல ஒரு சில புக்ஸை பத்தி ரொம்ப நெகட்டிவான கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரிவ்யூஸை வந்து இவ்வளோ ஓப்பனா வச்சிருந்தா நம்மளோட சேல்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்றாருன்னா, என்னோட வெப்சைட்ல வரக்கூடிய ஒரு கஸ்டமர் வந்து பெஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து என் பிசினஸ் ரன் பண்றேன். ஸோ நான் வந்து சேல்ஸுக்காக மட்டும் ரன் பண்ணல அப்படிங்கறதுனால பண்றேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அமேசானுடைய பெரிய செல்லிங் பாயிண்டே வந்து ஒரு சோஷியல் ப்ரூஃப் தான். கீழே வந்து ரிவ்யூஸை படிக்காம 80 to 90% ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து பொருள் வாங்குறதே. ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்ல கண்டிப்பா நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படிங்கறது வந்து பார்க்க முடியுது. ஸோ அது வந்து சோஷியல் ப்ரூஃப் தான். ஸோ மக்கள் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தா டெஃபினட்டா நம்ம வந்து நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. அன்னைக்கு நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அமேசான்ல ஃபேக் ரிவ்யூவே போட முடியாது நீங்க. ஆமா ஆமா. ஏன்னா ஆன்லைன்ல பெரிய பிரச்சனையே ட்ரஸ்ட் தான். கடைக்கு போய் ஒரு அண்ணாச்சி கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிறது வேற, ஆன்லைன்ல ட்ரஸ்ட் ஃபேக்டர் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கேயோ இருப்பாங்க, என்னவோ பண்ணுவாங்க, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு 100 பேர் 200 பேர் கமெண்ட் பண்ணும்போது அது பெரிய சோஷியல் ப்ரூஃபா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்க ஒரு சின்ன ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கான்டெஸ்ட் ஒன்று ரன் பண்ணுங்க உங்க ஹோட்டலுக்குள்ள, உங்க பொட்டிக்குள்ள, உங்க கடைக்குள்ள ஒரு கான்டெஸ்ட். என்னன்னா, சின்ன QR கோடை நீங்க ஈஸியா ஜென்ரேட் பண்ணிடலாம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா கூகுள் ரிவ்யூஸ் அண்ட் ஃபேஸ்புக் ரிவ்யூஸ்க்கு போற மாதிரி. ஸோ அந்த கான்டெஸ்ட் வந்து என்னன்னா, வை ஐ லைக் அப்படின்னு சொல்லி உங்க ரெஸ்டாரண்டோட பேரு இல்ல உங்க பொட்டிக்கோட பேரு உங்க ரீட்டைல் ஷாப்போட பேரு வந்து வச்சு ஒரு கான்டெஸ்ட் நீங்க ரன் பண்ணலாம். என்னன்னா, ஏன் எனக்கு இந்த பர்டிகுலர் ரீட்டைல் வந்து பிடிச்சிருக்கு, பர்டிகுலர் ரீட்டைல் ஷாப் பிடிச்சிருக்கு, பர்டிகுலர் ரீட்டைல் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு புது ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய ஹோட்டலுக்கு இல்ல உங்களோட ரீட்டைல் ஷாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் ஆட் ஆகுது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குறீங்க. வை ஐ லைக்னு அதுக்கு தான் அந்த கான்டெஸ்ட் பேரு சொல்றேன். ஸோ வை ஐ லைக் அப்படின்னு சொல்லி அவங்க டைப் பண்றப்போ என்ன இல்லைன்னா, கஸ்டமர் வந்து கமிட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க கமிட்டடா அடிச்சு போஸ்ட் பண்றப்போ டெஃபினட்டா அவங்க அந்த பிரியாணிக்கு கமிட் ஆயிடுறாங்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த ரிவ்யூ வந்து பப்ளிக்கா டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப டிவோட்டடா அந்த பிராண்டுக்கு மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த ஒய் ஐ லைக்ங்கிற ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ரிவார்ட்ஸ் வந்து டெஃபினட்டா நல்லா கொடுக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஹோட்டல்னா ஒரு நல்ல காம்போ ஆஃபர் ஃப்ரீயா ஒன்று கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல ரிவார்டிங்கா ஒய் ஐ லைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரன் பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து டெஃபினட்டா சக்சீட் ஆகுங்கிற மாதிரி. நீங்க சொன்ன அன்னபூர்ணால பாத்துருக்கேன். ஆக்சுவலா அன்னபூர்ணா பீப்புள்ஸ் பார்க் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹோட்டல்ல ரொம்ப நல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒரு 5 இமோஜி வச்சிருப்பாங்க. சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு சொல்லலாம். 1 to 10 வரைக்கும் நம்ம ரேட் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம சொல்லலாம் எப்படி இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், சரியான சோஷியல் ப்ரூஃபிங் அது. கரெக்ட். பட் நீங்க ரிவ்யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய விழுந்துரும். அதனால ஒய் ஐ லைக்ங்கிற கான்டெஸ்ட் வந்து டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்.
கரெக்ட் கரெக்ட். அது ஒன்றும் கரெக்ட் தான். ஒரு நாள் இன்னொரு நாள் இருக்காது. பட் அது ஒரு நல்ல வய இல்லைன்னா பாசிட்டிவா ஏதோ ஒன்று எழுதிடுவாங்க. கரெக்ட். ஸோ பிடிக்காதவன் வய இல்லை கான்டெஸ்ட்குள்ளே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். அந்த விஷயத்தையும் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் வந்து உங்க மைண்டை வந்து ரொம்ப ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹியூமன் மைண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஹியூமன் மைண்ட் வந்து ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அக்ராஸ் த வேர்ல்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்க வந்து உங்களோட பிசினஸ்ல எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெக்கானிசம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து இதை நம்மளோட பிசினஸ்க்கு எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து யோசிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட பேஜ்ல கூட அவங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி எடுத்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ரெசிப்ரோகேஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஆர் சோஷியல் ப்ரூஃப் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து நம்ம டர்ன் ஓவர் தமிழ் இல்லைங்களா அந்த பேஜ், அதுல கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆர் எங்க பிசினஸ்ல இந்த 3 ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரியலன்னா கூட அவங்க நம்மளை கூப்பிடலாம், அவர் நம்ம ஹெல்ப் எனி டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த 3 ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு அப்நார்மலான விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ அந்த புஸ்தகம் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லைங்களா? இது அமேசான்ல கிடைக்குதுங்களா? அது ஃபுல் பேர் வியூவர்ஸ் படிக்கணும்னு நினைச்சா. ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் தி சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன். ஆத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பி சியால்டினி. ஓகே. ஸோ புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியம் தொழில் முனைவோருக்கு. நம்ம ஜெஃப் பீசோஸும் படிச்சுட்டே இருப்பாரு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம எபிசோட் பார்க்குறவங்களும் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிச்சுட்டு நமக்கும் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்து அவங்க தொழிலுக்கும் நிறைய இன்சைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்களும் கொடுக்குறோம். ஸோ எங்களுடன் இணைந்திருங்கள். இது டர்ன் ஓவர் தமிழ், ஒரு தொழில் முனைவோரின் தேர்வு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்த எபிசோட சந்திப்போம்.